पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे। நம்பிட்டேன், நம்புறனோ இல்லையோ அதுதான் உண்மை. நம்ம நம்புறதுக்கெல்லாம் பரம்பொருள் காத்துட்டு இருக்காது. நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி அதுதான். நம்புறீங்களா? நல்லது. நம்பலையா? கெட்டது. உங்களுக்கு கஷ்டம். இதன்படி செய்துட்டால் ஒழிய இந்த 3 வினைகளும் தீராது. திரும்ப திரும்ப நீங்க தான் வினை செய்றீங்க. நீங்க தான் நினைச்சீங்க இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வருது, நந்தகுகன் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் பிரச்சனைகள். இதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுமே நம்ம செய்யலைன்னா என்றைக்கோ இந்த பிறவியில் பல வருடங்களுக்கு முன்பாகவோ போன பிறவியில் அதுக்கு முன்னாடி பிறவி எத்தனை லட்சம் பிறவியா இருந்தாலும் தாண்டி அந்த வினை உங்களை வந்து சேரும். அது தடுக்க முடியாது. இது கடவுள் நம்பிக்கை உள்ள சைவ சமயம், கடவுள் நம்பிக்கை உள்ள வைணவ சமயம், ஹிந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில். இதை பொதுவா ஹிந்து மதம் அப்படின்னு. இந்து மதம் இதை ஒப்புக்கொள்ளுது. மறுபிறவி இருக்கு, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா இருக்கு. இதனாலதான் மறுபிறவி வருது, இறப்பு வருது, பிறப்பு வருது. ஆனா இதே இந்தியாவில் பிறந்த கடவுளே இல்லைன்னு சொன்ன பௌத்த மதம், புத்தரும், ஜைன மதம், மகாவீரரும் கர்மா இருக்குது, மறுபிறவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்தியாவில் இருந்து வெளியில தோன்றிய மதங்கள் ஜுடாயிசம். ஜுடாயிசம்னா மோசஸ், கிறிஸ்டியனுக்கு முன்னாடி. யூத மதம், கிறிஸ்து மதம், இஸ்லாம். இந்த 3 மதங்களும் இந்தியாவிற்கு வெளியில் தோன்றியது. இந்த 3 மதங்களுக்கும் கர்மா, மறுபிறவில நம்பிக்கை கிடையாது. இந்த பிறவியோடு முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் பேசுற இந்த உண்மை, ட்ரூத், மெய்ப்பொருள், நீங்க இந்தியாவுக்கு வெளியிலையா உள்ளையா அதெல்லாம் அது கிடையாது. உன்னுடைய எண்ணம் செயல்பட்டால் பிறவி இருக்கு. இது அறிவியல். அது அவங்க யாரும் மதம் சம்பந்தப்பட்டு நம்புறாங்களோ நம்பலையோ, இதுதான் உண்மை. அந்த மதத்துக்காரங்க இறந்து போனாங்கன்னா மனம் அழிஞ்சு போகுமா? போகாது. அவங்களுக்கு எண்ணம் இருக்கும், ஆசைகள் இருக்கும், நிறைவேறாததெல்லாம் இருக்கும், நான் எனதுங்கிற அந்த அகந்தை இருக்கும். அது திரும்பவும் பிறவி எடுக்கும். வேற வழி இல்லை. இத வந்து பிறவியை நிறுத்தணும். பிறவியை நிறுத்துறதுக்கு தான் முக்தி. இன்னொரு பெயர் தமிழ்ல முக்தி, சமஸ்கிருதத்துல மோக்ஷா, ஆங்கிலத்துல என்லைட்டன்மெண்ட், பரவிடுதலைன்னு தமிழ்ல இன்னொரு பேர் இருக்கு. பரவிடுதலை, மொத்தமா விடுதலை அடைஞ்சிருது. கணவன் கிட்ட இருந்து மனைவிக்கு விடுதலை, மனைவி கிட்ட இருந்து கணவன் விடுதலை, சிறு விடுதலை. மொத்தமா இந்த பூமியிலிருந்தே விடுதலை. இது பரவிடுதலை. ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை, ஐயோ இவங்கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறது தெரியாம மாட்டிக்கிறாங்க. ஏன்னா குடும்பத்துல, சமுதாயத்துல திருமணம்ங்கிறது கம்பல்சரி. அது நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ. பிறப்பு எப்படி வந்து ஒரு விபத்தோ, நம்ம பிறப்பு வந்து விபத்து. நம்ம கேட்கலையே, நம்மளை பிறப்பு வரல. ஆனால் நம்ம செய்த வினை விபத்தா முடியுது. நம்ம தான் ஏன் விபத்துன்னு நான் சொல்றேன்னா, அறியாமையில நம்ம செய்யறோம் வினை. அப்ப அறியாமையில விபத்து நடக்கும். அந்த விபத்து தான் பிறப்பு. அந்த பிறப்புல ஒருத்தர் விபத்துல இறந்து போறாரு, அது இறப்பு. இதேதான் விபத்து தான். விபத்துனால ஒருத்தர் இறக்கிறது மட்டும் இல்ல, பிறக்கிறாரு. விபத்துனால ஒருத்தர் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. விபத்துனால சும்மா உயிரோட இருக்கிறாரு, சும்மா இருக்கிறது. இது இவங்களாலதான் நமக்கு நடந்துச்சு. மனம் சிந்திக்க வச்சிரும். இவ்வளோ பேரை, எண்ணற்ற எல்லாரையுமே சொல்ல போனா, ஏன்டா உயிரோடு இருக்கிற, ஏன் செத்துரு, எதுக்கு? இதனால தற்கொலை எவ்வளவு நடக்குது உலகத்துல.
மனம் சொல்லுது. உயிரோடு இருக்க வேணாம். உயிரோடு இருந்தா தானே உனக்கு பிரச்சனை. அந்த மனம் என்ன நம்புது? உடம்பு இறந்துட்டா நம்ப வைக்குது. அது நம்பல. நம்ப வைக்குது. உன்னுடைய உடம்புன்னு இறந்துட்டா, நீ இறந்துட்டா, உன் பிரச்சனை மறைஞ்சிரும்னு அது நம்ப வைக்குது. அத நம்பி இவன் என்ன பண்றான்? செத்துடுறான். ஆனா என்ன ஆகுது அவன் மனம்? சொன்ன மனம் என்ன ஆகுது? திரும்பவும் பொறக்க வைக்குது அவன. திரும்பவும் பொறக்க வைக்குது. இந்த ஞானம் அவனுக்கு தெரிஞ்சா, அவன் இப்ப யாராவது சூசைட் பண்ணுவானா? இப்ப நான் சொன்னது தெரிஞ்சா? இதனாலதான் நான் சொல்றேன், அறிவு வாழ்க்கை. அறிவுதான் வாழ்க்கை. ஞானம் தான் வாழ வைக்கும். நீங்க இருக்கிறது வாழ்க்கை இல்ல. அது நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்துக்கோங்க. ஆனா வாழல. இந்த ஞானம் தான் உண்மையான அறிவு. இந்த ஞானத்தினால வரக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. நீ நல்லது இருக்குதோ கெட்டது இருக்குதோ இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணு இருக்கு. சத்தியம், பொய். இது 2 இருக்கு. சொல்றோம் உண்மையா பொய்யா. கடைசியில என்ன வரும்? உண்மையா பொய்யா. நம்ம இந்த உண்மையான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது போலதான் நம்ம வினைகளை நம்மளே படிப்படியாக குறைச்சிக்கணும். இதுல இந்த 3 வினைகள் சஞ்சித கர்மா, அந்த மூட்டையை எப்படி கழிக்கிறது? அது குடோன் கணக்குல இருக்குது. ஆகாமியம், சரி நிறைய பேர் சொல்லி தராங்க. கர்மா ஏதோ ஆன்மீகத்துல சொல்றாங்க, கர்மா உங்க கர்மா இப்படி பண்ணீங்கன்னா கழிஞ்சிரும். அதெல்லாம் கழிவே கழியாது. ஒரே வழி விழிப்படைகிறது தான். இதனாலதான் ஆன்மீக பொய், பித்தலாட்டம் இந்த மாதிரி அவங்களையும் சொல்லி தவறு இல்லை. அவங்களுக்கு வினை அப்படி இருக்குது. இந்த உலகத்துல அவர்கள் செய்த வினைப்படிதான் அது நடக்கும். நான் பேசிடுறேன். அது கடைசியா நீங்க மறக்காம நான் வச்சுக்கோங்க. மனமடி உறக்கம் ஒழிவீர். நான் எழுதியிருக்கிறேன். அப்பப்போ எழுதுவேன், வர்றது அப்படியே எழுதுவேன்னு சொன்னேன். அது மாதிரி மனமடி உறக்கம் ஒழிவீர். மனமடினா மனதிற்கு அடிபணிந்து நம்ம சர்வெண்ட், நம்ம மனசுக்கு. மனசுதான் நமக்கு எஜமானது. அது சொல்படிதான் நம்ம கேட்கிறோம். அந்த மனத்தினுடைய அடியில சேவகன் மாதிரி, சர்வெண்ட் மாதிரி பணி செய்து தூங்கி மறுபிறவி வந்துகிட்டே இருக்கிறீங்களே, அதை ஒழித்து விடுங்கள். குரு அடி தொழுதே எழுவீர். குருவனுடைய அடியை தொழுது விழித்துக் கொள்ளுங்கள். எழுவீர்னா உடம்புல எந்திரிக்கிறது இல்ல, விழித்துக் கொள்ளுங்கள். திருவடி சேர தெளிவீர். இறைவனுடைய சேரத்துக்கு தெளிந்து கொள்ளுங்கள். மனம் பொய், விழிப்பு தான் மெய் அப்படின்றது உணர்ந்து கொள்ளுங்கள். சிவமடி பரமுக்தி அடைவீர். இந்த சிவம் அப்படிங்கிற இந்த எல்லையில்லா பெருவெளியில மீண்டும் பிறவாம போயிருங்க. மனமடி உறக்கம் ஒழிவீர். குருவடி தொழுதே எழுவீர். திருவடி சேர தெளிவீர். சிவமடி பரமுக்தி அடைவீர். இது விளக்கம். இதுதான். நான் சொன்னது அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அது நம்ம குழந்தைகளா இருக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இது நம்ம குழந்தை, நம்ம அப்பா அம்மா. ஒவ்வொருவரும் தனித்தனி ஆன்மா, தனித்தனி பாதை, தனித்தனி பயணம். அவரவர் வினை வழி, அவரவர் கர்ம வினை வழி அவரவர் இந்த பூமிக்கு வராங்க. அவரவர் வினை வழி அவரவர் செல்வர். அவரவர் வினையை அவரவர் மாய்ப்பர். ஏதோ ஒரு பிறவியில அவர்கள் செய்த வினையை இன்றைக்கு இல்லைனாலும் சரி பல பிறவிகள் கழித்தாவது அவர்களுக்கு ஞானம் வரும். ஒரு துன்பம் வரும் பொழுது ஞானம் போக தோணும். போகலைன்னா அவன் மனிதன் இல்லை. அதற்குதான் அது சோதனைன்னு சொல்றது. இறைத்தன்மை என்ன செய்து கஷ்டம் தரல. அதெல்லாம் தான் இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதியா போவீங்க. துன்பம் நமக்கு தரல. சோதனை வேற, துன்பம் வேற. துன்பம்னா துயரப்படுத்துறதுக்காக கொடுக்கிறது. சோதனைங்கிறது இது எனக்கு நேர்ந்த துன்பம் இல்ல,
எனக்கு ஒரு பரீட்சை நடக்குது. இந்த வலியை நான் தாங்கி திரும்பவும் நான் விழிப்போட இருந்து கோவப்படாம நான் எனதுங்கிற இந்த அகந்தை இல்லாம எனக்கு தான் துன்பம் நேர்ந்ததுன்னு நினைக்காம ஏதோ இது இறைவனுடைய திருவிளையாடல். இதற்கு ஏன் நான் திருவிளையாடல் நான் சொல்றேன். லீலா அப்படின்றது சமஸ்கிருதத்துல சொல்றது. ஆங்கிலத்துல பிளே, தமிழ்ல விளையாடல், திருவிளையாடல். அவருக்கு ஒரு காரண காரியமா இருக்குது? ஒரு காரணமும் காரியமும் இல்ல. மனிதர்களுக்கு தான் அந்த காரண காரியம். காரண காரியம் இல்லாமல் நடக்கிறது எதுவும் விளையாடல். அது ஒரு விளையாட்டு, போட்டி அல்ல. அது ஒரு விளையாட்டு. அது போலதான் எனக்கு இது நடக்குது, என்ன சோதிக்கிறதுக்காக இது நடக்குது அப்படி நினைச்சோம் அப்படின்னா அந்த வினை அப்படியே வலி எல்லாம் போகும்.